வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்கு 250 கிராம் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இந்த மஷ்ரூமை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இது மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 முந்திரி எடுத்துருக்கிறேன். தேங்காய் பேஸ்ட் எதுவும் இதில் சேர்க்க போறது இல்லை, அதனால இதில் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து இதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன், இதை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கி வர டைம்ல இதுல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி சேர்த்துடலாம். இதுல வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாவதுக்கு போட்டாதான் இந்த மசாலா நல்லா இருக்கும். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், நீங்க உங்களுக்கு அதிகமாக வேணா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம்ல வச்சு நல்லா இந்த மசாலாவை வதக்கி எடுத்துருங்க. தக்காளி, வெங்காயம், மசாலா பொடி எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்துடலாம். மஷ்ரூம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி இதில் ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விடணும் வேக வைக்கிறப்போ. ஸோ தண்ணி கம்மியாக போதும். இப்போ இது நல்லா வேகவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ காளான் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை இப்போ அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்ல நைஸ் அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த காளான் மசாலா ஏற்கனவே வெங்காயம் வதக்குறப்ப நம்ம உப்பு சேர்த்துருக்கிறோம். இப்போ கொஞ்சமா இன்னும் உப்பு தேவைப்படுது, இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கேஷ்யூ பேஸ்ட் சேர்த்தோம் இல்லையா, அது கொஞ்சம் வேகிறதுக்கு அடுப்பை சிம்ல வச்சு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ காளான் மசாலா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. அது மேல எண்ணெய் எல்லாமே தெளிஞ்சு சூப்பரா ரெடியா இருக்கு. இந்த டைம்ல இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா கறிவேப்பிலை மல்லியில கொஞ்சமா பொடியா கட் பண்ணி மேல சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம்ல விட்டமின் டி நிறைய இருக்கு, அதனால நீங்க அடிக்கடி இந்த உணவுல இது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மஷ்ரூம் மசாலா சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் பிரியாணி இது கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் கூடமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.